அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனி எழுதிய தலைவிதியாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமையப் போகின்றன. திருக்கணித பஞ்சாகமத்தின்படி ஏற்கனவே பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் ஒரு வருடத்திற்கு முன்னதாகவே சனி நுழைந்து விட்டார். ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக அஷ்டகஸ்தானத்தை விட்டு விலகி 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை விட்டு விலகி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மார்ச் 6ஆம் தேதி முதல் முழுமையாக நுழைகிறாருங்க. இது உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சனி பகவான் 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டச்சனி போன்ற காலகட்டத்தில் சிரமங்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போன்று அர்த்தாஷ்டக சனி என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலும் அவ்வளவு சிறப்பான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த வேளையில் அந்த இடத்தை விட்டும் விலகுகிறார். எனவே அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பூர்வ புண்ணிய சஞ்சார சனியானது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை விருச்சக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. 5ஆம் இட சனி முழுமையாக தவறான பழக்கங்களிலிருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது தவறான சாவகாசங்களை விட்டு மிக சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தையும் நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல காரிய தடைகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். தொட்ட காரியம் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை சனி பகவான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே பொருளாதார நிலை இந்த தருணத்தில் மேம்படும். வீடு வாங்கும் யோகம் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முற்றிலுமாக சுமூகமான தீர்வு காணப்படும். உறவுகளுக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விருச்சக ராசிக்காரர்கள் எவ்வளவு பெரிய காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று பல நெருக்கடி நிறைந்த விஷயங்களை சந்தித்தாலும் அவை அனைத்தும் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதே வேளையில் நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக நவ கிரகங்களிலே பார்க்கக்கூடியவர் சனி பகவான் தான். சனி பகவானின் ஆட்சி வீடுதான் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு உச்ச வீடாக இருக்கிறது. சனி தனது பார்வையில் செவ்வாயை பகை கிரகமாக பார்த்தாலும் ராசியின் அதிபதியான சனி பகவான் நட்பு மற்றும் சமகிரகமாக தான் பார்க்கிறார். சனியின் ஆட்சி வீடுதான் அவரது உச்ச வீடாக இருக்கிறது. எனவே சனி பகவான் இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது பல சிரமங்களை குறைத்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாக நிச்சயமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு பல சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள், தடைகள் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருந்து விலகுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானால் பல சிரமங்கள் நிச்சயமாக உங்களை விட்டு விலகும். அதோடு மட்டுமல்லாது சில நேரங்களில் பிரச்சனைகளை நாம் தாம் உருவாக்கி கொள்கிறோம் என்பதையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கும். உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு அடர்ந்த வனப்பகுதி ஒன்று இருக்கிறது. இந்த காட்டுப்பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. அப்படி வனவிலங்குகள் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஒரு கழுதை ஒன்று அந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய புற்களை மேய ஆரம்பிக்கிறது. அப்படி அந்த கழுதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புற்களை மேய்ந்து கொண்டிருக்கும் போது அந்த வழியாக புலி ஒன்று செல்கிறது. உடனே அந்த புலியை கூப்பிட்டு அந்த கழுதையானது சொல்கிறது, இந்த புல்லின் நிறம் ஊதாதான் என்று அந்த புலியிடம் அந்த கழுதை சொல்ல, அந்த கழுதை அதை கேட்டுவிட்டு இல்லை இல்லை, புல்லின் நிறம் ஊதா அல்ல, பச்சை என்று சொல்கிறது. ஆனால் அதை கேட்க மறுக்கக்கூடிய அந்த கழுதை இல்லவே இல்லை, இந்த புல்லின் நிறம் ஊதாதான் என்று வாதிட ஆரம்பிக்கிறது. அப்படி வாதிட ஆரம்பித்த சிறிது நேரத்திலேயே சண்டை மிக பெரிய அளவில் முற்றிவிடுகிறது. புள்ளிக்கும் கழுதைக்கும் இந்த புள்ளி நிறம் என்ன என்பதில் கடுமையான சண்டை நடைபெறுகிறது. இதை தீர்ப்பதற்கு அந்த பகுதியின் ராஜாவாக இருக்கக்கூடிய வனத்தின் ராஜாவான சிங்கத்திடம் செல்கின்றன. சிங்கத்திடம் சென்று இருவரும் தங்களது நியாயங்களை தெரிவிக்க அதை பொறுமையாக கேட்கிறார் அந்த சிங்கராஜா. கேட்டதற்கு பிறகு தீர்ப்பு வழங்குகிறேன் என்று தீர்ப்பை அறிவிக்கிறார். அது என்னவென்றால், கழுதையை பார்த்து, கழுதையே நீ சொன்னது மிக சரி, புல்லின் நிறம் ஊதாதான், புலி சொன்னது தவறு, அதனால் புலிக்கு 2 வார சிறை தண்டனை விதிக்கிறேன் என்று தீர்ப்பு கொடுக்கிறார் அந்த ராஜா. அதை கேட்டவுடன் கழுதைக்கு மிகுந்த சந்தோஷம். மிகுந்த சந்தோஷத்தில் துள்ளி குதித்து புல்லின் நிறம் ஊதாதான் என்று அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறது. அதற்கு பிறகு புலி அந்த சிங்கத்தை பார்த்து, இப்படி தவறு செய்து விட்டீர்களே, தவறான தீர்ப்பை வழங்கிவிட்டீர்களே என்று சிங்கத்திடம் கேட்கிறது. அதற்கு சிங்கம் சொல்கிறது, நீ சொன்ன அந்த நிறத்திற்காக நான் இந்த
இந்த தண்டனை வழங்கவில்லை. நீ எவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்றவன், எவ்வளவு வீரன், இப்பேற்பட்ட காரியங்களையும் அசாதாரணமாக செய்து முடிக்கக்கூடியவன். அப்படி உன்னுடைய ஆற்றல் அதீதமாக இருக்கக்கூடிய வேளையில் ஒரு கழுதையிடம் போய் வாக்குவாதம் செய்கிறாயே, அதற்காக தான் உனக்கு இந்த தண்டனை வழங்கியிருக்கிறேன் என்று அந்த புலியிடம் சொல்ல, அந்த புலிக்கு அப்போதுதான் புரிகிறது, நாம் யாரிடம் வாக்குவாதம் செய்கிறோம் என்பதை பொறுத்துதான் பிரச்சனைகளை தீர்வு காண முடியும் என்பதை உணர்ந்து கொள்கிறது. இதுபோன்றுதான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல நேரங்களிலும் பிரச்சனை, சிரமம், நெருக்கடி என்று பல பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்து வருகிறோம். அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது நாம் யாரிடம் பிரச்சனைக்காக வாதிடுகிறோம் என்பதுதான். அதனை பொறுத்துதான் நமது பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் இதை உணர்ந்து கொண்டாலே போதும், நம்மளுடைய வாழ்வில் பல நேரங்களில் கழுதை போன்ற குணம் கொண்டவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை மேற்கொண்டு பல சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை உறுதியாகவே தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது சனியின் பார்வை பல இடங்களில் இந்த வேளையில் பதிகிறது. சனி பகவானின் பார்வையால் சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குறுகிய நேரத்தில் பலனை தரக்கூடிய வகையில் பல தொழில்களை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கடின உழைப்பிற்கேற்ற பலன் உறுதியாக உங்களை தேடி வரும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை விரைவாக நடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சனி பகவான். தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் அபரிவிதமான லாபம் உங்களை தேடி வருகிறது. பயணங்கள் அதிகரிக்கும். பயணங்களால் இனிமையா நிறைந்த வாய்ப்புகளை சந்திக்க முடியும். தெய்வீக பற்று மிக்கவர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் எதிர்பாராத சில நல்ல காரியங்களும் இந்த தருணத்தில் மிக எளிதில் கைகூட போகிறது. தலைமை பொறுப்பு ஏற்று நடக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். சமூகத்தில் மதிப்பும் அந்தஸ்தும் மரியாதையும் உயர்ந்த வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இதுவரை முயற்சி செய்தும் வெளிநாட்டு வேலை உள்ளிட்ட நிரந்தர வேலை வாய்ப்பு அமையாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு திருப்தி தரக்கூடிய வகையில் அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைதாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தற்போது விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உற்றார் உறவினரால் பல திருப்பங்களை நன்மை நிறைந்தவையாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் பல பணிகளை இந்த தருணத்தில் செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய அற்புதமான வேலையாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறாருங்க சனி பகவான். சனி அதீத சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்து மாறுவது உறுதியாகவே முழுமையாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனை, நெருக்கடி போன்றவை விலகி மகிழ்ச்சி பிறக்கும் தருணமாக சனி எழுதிய தலைவிதி அமைய போகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். பல சிரமங்கள் விலகி வெற்றி வாய்ப்புகள் நீ வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் அல்ல 5 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது தவறாமல் சனிக்கிழமை மதியம் 2 மணி முடிவதற்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். அதனால் பல சிரமங்கள் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக அமையும்.